إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வின் பயத்தை தக்வாவை உபதேசம் செய்தவனாக, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பையும் மறுமையின் மகத்தான வெற்றியையும் வேண்டியவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலக வாழ்க்கையை நமக்கு எளிதாக்கி தருவானாக. நம்முடைய பாலஸ்தீன சகோதரர்களுக்கு விரைவான மகத்தான வெற்றியை தந்தருள்வானாக. அல்லாஹுடைய எதிரிகளுக்கு கேவலமான இழிவான தோல்வியை விரைவாக அல்லாஹு தஆலா தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்திய முஸ்லிம்களாகிய நமக்கு அவருடைய அருளையும் அன்பையும் கொடுத்து இது நாள் வரை நம்முடைய முன்னோர்களிலிருந்து நம்முடைய இந்த தலைமுறை வரை இஸ்லாம் எப்படி இங்கே பாதுகாக்கப்பட்டதோ, வளர்ந்ததோ, ஓங்கியதோ, அதுபோன்று இறுதி நாள் வரை மேலும் இஸ்லாம் வளர்வதற்கும் ஓங்குவதற்கும் முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கும் முஸ்லிம்களுடைய உயிர் பொருள் உடைமை அவர்களுடைய மார்க்கம் பாதுகாக்கப்படுவதற்கும் அல்லாஹு தஆலா தகுந்த நல்ல சூழ்நிலைகளை நல்ல ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சென்ற வாரத்தில் மௌத்தை பற்றிய சில வசனங்களை பார்த்தோம். அதன் தொடரிலே மரணத்தை நினைவு கூர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சில ஹதீஸுகளை நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, மரணம் என்பது ஒரு யதார்த்தமான உண்மை. ஆனால் நாம் அதிகமாக மறந்து விடுகிறோம். கண்ணுக்கு முன்னால் பார்க்கிறோம், கேள்விப்படுகிறோம், ஏன் நமது வீடுகளுக்குள்ளேயே அது நடக்கிறது. இருந்தாலும் நாம் அதை அப்படியே கடந்து சென்று விடுகிறோம். இந்த மரணத்தை நாம் நினைவு கூர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்ன? அந்த அளவு குர்ஆன் இதை நினைவூட்டுகிறது, ஹதீஸ் இதை நினைவூட்டுகிறது. காரணம் என்ன? மரணத்திற்கு முன்னுள்ள வாழ்க்கை ஒரு அற்பமான, மயக்கக்கூடிய, ஏமாற்றக்கூடிய, தற்காலிகமான வாழ்க்கை. மரணத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் உண்மையான, நிரந்தரமான, யதார்த்தமான வாழ்க்கை. அந்த உண்மையான வாழ்க்கையை அல்லாஹு தஆலா இந்த வாழ்க்கையில் மனிதன் எப்படி இருக்கிறானோ அதற்கேற்ப அமைக்கிறான். அங்கே சென்றதற்கு பிறகு நான் வெற்றியை தேடிக்கொள்வேன், அங்கே சென்றதற்கு பிறகு நான் சொர்க்கத்தை தேடிக்கொள்வேன் என்று யாரும் சொல்ல முடியாது. இங்கிருந்தே சொர்க்கத்தை தேடிக்கொண்டு சொர்க்கவாசியாக நீ சென்றால்தான் அங்கே சொர்க்கம். யார் இங்கிருந்து செல்லும் போதே அவனுடைய அமல்களில் அவன் நரகவாதி என்பதாக முடிவு செய்யப்பட்டு விடுகிறதோ, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அவன் நரகத்திலே தங்கி விடுவான். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மரணத்தை குறித்து நமக்கு அழகிய அறிவுரைகளை வழங்கினார்கள். ஒன்று, இந்த மரணத்திற்காக நாம் தயாரிப்போடு இருப்பது. மரணத்தை எதிர்பார்த்தவர்களாக, அதாவது எனக்கு எப்போது மரணம் வரும் என்ற அந்த உண்மையை உணர்ந்து அதற்கேற்ப அமல்களோடு, தௌபாவோடு, மார்க்க பற்றோடு, அல்லாஹ்வின் அந்த சந்திப்பின் மீது உண்டான அந்த ஆசையோடு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பது. சகோதரர்களே, இது யாருக்கு முடியும் என்றால், யாருடைய உள்ளத்திலே ஈமான் குடியேறியதோ, யாருடைய உள்ளத்திலே மறுமையின் பற்று இருக்கிறதோ, யார் சொர்க்கத்திற்காக அமல் செய்கிறார்களோ, இங்கே சேர்த்ததை விட மறுமைக்கு அனுப்பியது அதிகமாக இருக்குமோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உள்ளத்தை விசாலமாக்கி வைத்திருப்பான். அவர்கள் மறுமையின் அந்த ஆசையிலே இருப்பார்கள். இன்னொரு கூட்டம் இருக்கும், அவர்களுக்கு மௌத் என்றாலே பிடிக்காது. மௌத்தை பற்றி பேசுவதை ஒரு துர்ச்சகனமாக பார்ப்பார்கள். ஏன்?
அவர்கள் தங்களுடைய மனதை, ஆசையை இந்த உலகத்திலே பறிகொடுத்து விட்டார்கள். மறுமைக்காக எதையும் செய்யவில்லை. எனவே ஆகிரத், மறுமை, மரணம் என்றால் அவர்களுக்கு பயம் வந்துவிடும், திடுக்கம் வந்துவிடும், வெறுப்பு வந்துவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். பாருங்கள், மஹ்மூத் இப்னு லபீத் அல்-அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஸஹீஹு தர்கீபிலே பதிவான ஹதீஸ், இஸ்ரதானி யக்ரஹுஹுமா இப்னு ஆதம். இரண்டு விஷயங்கள் மனிதன் அதை வெறுக்கிறான், மனிதன் அதை அந்த இரண்டை வெறுக்கிறான் சொல்கிறார்கள். ஒன்று என்ன? அல் மௌத், மரணம். வல் மௌத்து கைரும் மினல் ஃபித்னா. மரணம் குழப்பத்தை விட சிறந்தது. குழப்பத்தில் சிக்கி மார்க்கம் பறிபோவதை விட அதற்கு முன்பே மரணித்து விடுவது சிறந்தது. ஆகவேதான் மக்சூரான துஆக்களிலே ஒன்று வரும், وَإِذَا أَرَدْتَ بِقَوْمٍ فِتْنَةً فَتَوَفَّنَا غَيْرَ مَفْتُونِينَ. யா அல்லாஹ், ஒரு கூட்டத்தை நீ சோதிக்க நினைத்தால், ஒரு கூட்டத்தை நீ சோதிக்க நினைத்தால் அந்த சோதனைக்கு நாங்கள் சிக்கிவிடாமல் எங்களை அதற்கு முன்பே உன் பக்கம் நீ எங்களை உயர்த்திக் கொள்ள, அழைத்துக் கொள். இது அரத்த பிகௌமின் ஃபித்னத்தன் ஃபதவஃபனா கைர மஃப்தூனீன். சகோதரர்களே, ஃபித்னா சாதாரணமானதல்ல. ஈமான் பறிபோகலாம், அமல்கள் அழிந்து விடலாம். ஆகவேதான் ஃபித்னாவின் காலங்களிலே மிக கவனமாக இருக்க வேண்டும். முதலாவது, மனிதன் வெறுப்பது மௌத்தை. அந்த மௌத்தோ அவனுக்கு ஃபித்னாவை விட சிறந்தது. அடுத்து சொன்னார்கள், வயக்ரஹு கில்லத்தல் மால். வசதி வாய்ப்பு, செல்வம் குறைவாக இருப்பதை மனிதன் விரும்புவதில்லை, வெறுக்கிறான். ஆனால் வகில்லத்துல் மாலி அக்கல்லு லில் ஹிசாப். வசதி வாய்ப்பு இல்லாமல் இருப்பது, செல்வம் குறைவாக இருப்பது மறுமையில் அவனுக்கு விசாரணை எளிதாவதற்கு, விசாரணை இலகுவாகுவதற்கு, விசாரணை மிக குறைவாக நடப்பதற்கு அவனுக்கு போதுமானது. எவ்வளவு பெரிய ஒப்பீட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள் பாருங்கள். இந்த உலகத்தில் யார் எந்த அளவு வசதி உடையவராக இருக்கிறாரோ அவருக்கு நாளை மறுமையிலே அந்த அளவு கேள்வி கணக்கு. அதுவும் எப்போது? அவர் ஹலாலிலே சம்பாதித்து ஹலாலிலே செலவு செய்திருந்தார். சம்பாதித்ததும் ஹராம், செலவு செய்ததும் ஹராம், அல்லது சம்பாதித்தது என்னமோ ஹலால் ஆனால் செலவழித்தது ஹராம் என்றால் முடிந்தது கதை, எவ்வளவுதான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். விசாரணை ஹலாலுக்கு ஹராமுக்கு அல்ல. மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியும் நமக்கு அறிவூட்டினார்கள். மார்க்க பற்று, இபாதத், இந்த நிலையில் ஒரு அடியான் பயணம் செய்யும் போது சில நேரங்களிலே அவனுக்கு ஏற்படும் சில குழப்பங்களை, சில பிரச்சனைகளை பார்க்கும்போது, நாம் மௌத்தாகிவிட்டால் என்ன, அல்லாஹ்விடத்திலே மௌத்தை கேட்போமே. அதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னார்கள். நமக்கு எல்லாம் குறிப்பிடப்பட்டு விட்டது. மரணத்தின் தேதி, நேரம் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. உங்கள் மீது என்ன பொறுப்போ கடமையோ அதை நீங்கள் செய்து கொண்டிருக்க வேண்டியதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை தேடாதீர்கள், மரணத்தை நீங்கள் ஆசை வைத்து கேட்காதீர்கள் என்று நமக்கு தடை செய்தார்கள். ஆகிரத்தின் மீது பிரியம் இருக்க வேண்டும், மௌத்துக்காக தயாரிப்பு இருக்க வேண்டும். ஆனால் அது உங்களை இந்த உலகத்தின் மீது வெறுப்பேற்பட்டு, உலகத்தின் மீது வெறுப்பேற்பட்டு சடைவு ஏற்படக்கூடிய நிலையில் உங்களை தள்ளிவிடக் கூடாது. அது நிராசையிலே தள்ளிவிடும். குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய பொறுப்புகளை வீணாக்கிவிடும். நீங்கள் சமூகத்தின் ஒரு உறுப்பினராக இருக்கும் நிலையில் அந்த சமூகத்துக்கு நீங்கள் ஆற்ற வேண்டிய ஆக்கப்பூர்வமான கடமைகளை, பொறுப்புகளை, உங்கள் மீது சுமத்தப்பட்ட சுமைகளை நீங்கள் வீணாக்கக்கூடிய நிலையிலே உங்களை ஆக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸிலே சொல்கிறார்கள், உங்களிலே யாரும் தனது அமலால் சொர்க்கம் செல்ல முடியாது, யாரையும் அவருடைய அமல் சொர்க்கத்திற்குள் நுழைத்து விடாது. சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே நீங்களுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், நானும் தான். அல்லாஹ் அவனுடைய அருளால் என்னை அணைத்துக் கொண்டாலே தவிர. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்
அவருடைய கருணையால் என்னை அணைத்துக் கொண்டாலே தவிர சொன்னார்கள், உங்களால் முடிந்த அளவு நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள், நேர்மையாக நடக்க முயற்சி செய்யுங்கள், நல்ல வழியிலே நடங்கள், நல்ல வழியிலே நடங்க முயற்சி செய்யுங்கள். உங்களிலே யாரும் மரணத்தை ஆசைப்பட வேண்டாம். அவர் நல்லவராக இருந்தால் அவருடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் அவர் நன்மையை அதிகம் தேடிக்கொள்ளலாம். அவர் கெட்டவராக இருந்தால்தான் என்ன, தௌபா செய்வதற்கு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கும். ஆகவே மரணத்தை வேண்டும் வேண்டும் என்று நீங்களாக ஆசைப்படாதீர்கள் என்ற வழிகாட்டுதலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகிய வழிமுறைகளிலே ஒன்று கபர்களுக்கு செல்வது, ஜனாசா தொழுகையிலே கலந்து கொள்வது, ஜனாசாக்களை சுமந்து செல்வது, ஜனாசாக்களை அடக்கம் செய்வது, இறந்தவருடைய வீட்டிலே சென்று ஆறுதல் சொல்வது. காரணம் என்ன? இவையெல்லாம் மேல போயிடுங்க, இவையெல்லாம் மனிதர்களுக்கு மரணத்தை மறுமையை நினைவூட்டிக் கொண்டு அவர்களுடைய உள்ளங்களை மென்மையாக்கி கொண்டிருக்கும். அவர்களுடைய உள்ளங்களை மென்மையாக்கும், உள்ளத்தில் உள்ள அந்த கடின தன்மைகளை போக்கிவிடும். சகோதரர்களே, மரணத்தை நினைக்காதது, மறுமையை நினைக்காதது நம்முடைய உள்ளங்களை இறுகச் செய்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புரைதா இப்னு அல்-ஹுஸைப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கை இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், நஹைதுக்கும் அன் இருந்து மக்கள் வெளிவந்திருந்த போது கபர்களுக்கே நீங்கள் செல்ல வேண்டாம் ஜியாரத்திற்கு என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்து வைத்திருந்தார்கள். சொன்னார்கள், இப்போது நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள். ஏன்? கபர்களுக்கு நீங்கள் செல்வதிலே அங்கே உங்களுக்கு மறுமை நினைவூட்டல் இருக்கிறது, அங்கே உங்களுக்கு மறுமையின் ஆகிரத்துடைய நினைவூட்டல் இருக்கிறது. மேலும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை குறித்து செய்த உபதேசங்களிலே ஒன்று, ஒரு மையத் இறந்து விட்டால் 3 விஷயங்கள் அவனை தொடர்கின்றன, 2 விஷயங்கள் திரும்ப வந்து விடுகின்றன. ஒன்று அவனோடு தங்கிவிடுகிறது, ஒன்று அவனோடு தங்கிவிடுகிறது. சொன்னார்கள், அவனுடைய செல்வமும் அவனுடைய குடும்பமும் அவனை பின்தொடர்கிறார்கள், ஆனால் அவனுடைய குடும்பமும் செல்வமும் அவர்கள் திரும்பி விடுவார்கள். அல்லாஹு அக்பர். சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வயப்கா அமலுஹு, அவனுடைய அமல் மட்டுமே அங்கே அவனோடு உடன் தங்கப் போகிறது என்று. சகோதரர்களே, எந்த அமல் நம்மோடு கபரிலே தங்குமோ அந்த அமலுக்காக நாம் கொடுக்கக்கூடிய நேரம் என்ன, அக்கறை என்ன என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். கபர் என்பது அது ஒரு தனி உலகம், அது மறுமையின் முதல் வீடு, அது அதிலிருந்துதான் ஆகிரத்துடைய வாழ்க்கை ஆரம்பமாகும். உஸ்மான் கனி ரலியல்லாஹு அன்ஹு கபரை பார்த்து விட்டால் தாடி நனையும் அளவு அழுவார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல் கப்ர அவ்வலு மன்சிலின் மின் மனாசிலில் ஆখিরা, மறுமையின் இல்லங்களில் முதல் இல்லம் கபர். فإن نجا منه فما بعده أيسر منه, அதிலிருந்து ஒருவன் தப்பித்து விட்டால் அதற்கு பின்னால் உள்ளதெல்லாம் அதை விட மிக எளிதாக இருக்கும். وإن لم ينجو منه, அதிலிருந்து ஒருவன் தப்பிக்கவில்லை என்றால் فما بعده أشد منه, அதற்கு பின்னால் இருக்கக்கூடியது அதை விட கடினமானதாக பயங்கரமானதாக இருக்கும் என்று. சகோதரர்களே, கபருடைய அதாபிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு யூத பெண் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே வந்து கபருடைய வேதனையை பற்றி பேசுகிறார்கள். பேசிவிட்டு அல்லாஹ் உன்னை கபருடைய அதாபிலிருந்து பாதுகாக்கட்டும் என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தவுடனே, இப்படி ஒரு யகூதி பெண் வந்தபோது இப்படி சொன்னாலே கபருடைய அதாபிலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாக்க வேண்டும் என்று துஆ செய்து விட்டு சென்றாளே என்று சொன்னபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், கபருடைய அதாப் இருக்கிறது என்று சொன்னார்கள். பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கவனித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அமலை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகின்றார்கள், அதற்கு பின்னால் நான் கவனித்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தொழுகையை தொழுதாலும் கபருடைய அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடாமல் அந்த தொழுகையை முடித்ததில்லை என்று. அன்பான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு பயப்பட வேண்டிய ஒரு இல்லம்தான் அந்த கபருடைய அந்த மன்னரை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நீண்ட ஹதீஸை சொல்கிறார்கள். இப்னு மாஜா ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார். என்ன நடக்கும் அங்கே? ஒரு மையத் கபருக்கு வந்து விட்டால், அந்த சாலிஹான அந்த நல்ல மனிதராக இருந்தால் அவரை கபரிலே உட்கார வைக்கப்படும். அவருக்கு பயம் இருக்காது, திடுக்கம் இருக்காது, எந்த விதமான துக்கமும் இருக்காது. அவரிடத்தில் கேட்கப்படும், நீ என்ன கொள்கையில் இருந்தாய், என்ன மார்க்கத்தில் இருந்தாய்? அவர் சொல்வார், நான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்தேன். பிறகு அவரிடத்தில் கேட்கப்படும், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்லப்பட்டது என்று உனக்கு தெரியுமா? அவர் சொல்வார், இவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஅனா பில் பையினாத்தி மின் இன்டில்லாஹ், அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அத்தாட்சிகளை கொண்டு வந்தார். ஃபஸத்தக்னாஹு, இவரை நாங்கள் உண்மையாளராக ஏற்றுக்கொண்டோம். பிறகு அவரிடத்தில் கேட்கப்படும், ஹல் ரஅய்த அல்லாஹ், நீ அல்லாஹ்வை பார்த்திருக்கிறாயா என்று. அவர் சொல்வார், மா யம்பகி லி அஹதின் அன் யரல்லாஹ், உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்ப்பதற்கு யாருக்கும் அந்த தகுதி இல்லை. அதற்கு பிறகு நரகத்தை நோக்கி அவருக்கு ஒரு இடைவெளி, ஒரு பெரிய ஒரு வழிகாட்டப்படும். அந்த நரகம் அப்படியே கொதித்துக் கொண்டு ஒன்றின் மீது ஒன்று அலைகளாக மோதிக்கொண்டிருக்கும். அப்போது அவருக்கு சொல்லப்படும், பார்த்தாயா இந்த நரகத்தை, இதிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாத்தான் என்று சொல்லப்பட்டு பிறகு சொர்க்கத்தை நோக்கி அவருக்கு ஒரு வாசல் திறக்கப்படும். அந்த சொர்க்கத்தை அவர் பார்ப்பார், அதனுடைய அழகை, தோட்டங்களை, செழிப்பை பார்ப்பார். சொல்வார், இதுதான் உன்னுடைய இடமாக இருக்கும். பிறகு அவருக்கு சொல்லப்படும், அலல் யகீனி குன்த வ அலைஹி மித்த வ அலைஹி துபஅஸு இன்ஷா அல்லாஹ், நீ இந்த ஈமானிய உறுதியிலே வாழ்ந்தாய், இதே நம்பிக்கையிலே நீ இறந்து போனாய், இதே நம்பிக்கையிலே நீ மறுமையிலே இன்ஷா அல்லாஹ் எழுப்பப்படுவாய் என்று. எப்பேற்பட்ட நற்பாக்கியமாக இருக்கும், யோசித்து பாருங்கள். கெட்ட மனிதன் கபரிலே வரும் பொழுது அவனை உட்கார வைக்கப்படும். பயந்தவனாக, கவலை உற்றவனாக, திடுக்கிட்டவனாக, பைத்தியத்தை போன்றிருப்பான். அவனிடத்திலே கேட்கப்படும், நீ என்ன கொள்கையிலே இருந்தாய்? அவன் சொல்வான், எனக்கு அது தெரியாது. இந்த மனிதரை தெரியுமா? ஏதோ மக்கள் சொன்னார்கள், அவ்வளவுதான், அதற்கு மேல் எனக்கு தெரியாது. பிறகு அவனுக்கு சொர்க்கத்தை நோக்கி வாசல் திறக்கப்பட்டு அவன் அந்த சொர்க்கத்தின் செழிப்பை, பூக்களை, அந்த சொர்க்கத்தின் தோட்டங்களை பார்ப்பான். சொல்லப்படும், இது அல்லாஹ் உனக்கு தடுத்து விட்டான். இதிலிருந்து அல்லாஹ் உன்னை திருப்பி விட்டான், இந்த பாக்கியங்களை உனக்கு அல்லாஹ் தடுத்து விட்டான். பிறகு நரகத்தை நோக்கி அவனுக்கு ஒரு வழி திறக்கப்படும். அந்த நரகத்தை பார்ப்பான், அலைகளை போன்று ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கும். சொல்லப்படும், ஹாதா மக்அது, இங்கேதான் நீ தங்க போகிறாய். அல ஷக்கி குன்த வ அலைஹி மித்த வ அலைஹி துபஅஸு இன்ஷா அல்லாஹ், நீ சந்தேகத்திலே இருந்தாய் இஸ்லாமை பற்றி, நீ இதே சந்தேகத்திலே நீ இறந்து போனாய், இதே சந்தேகம் அவநம்பிக்கையில் தான் நீ இருந்தாய், அவநம்பிக்கையில் தான் நீ இறந்து போனாய், அவநம்பிக்கையிலே நீ எழுப்பப்படுவாய் என்பதாக அங்கே அவருக்கு சொல்லப்படும். அன்பான சகோதரர்களே, கபரை பற்றி, மௌத்தை பற்றிய ஹதீசுகளை நாம் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்தார்களுக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவுதான் நாம் கபரை, ஆகிரத்தை நினைத்தாலும் சரி சகோதரர்களே, அது மிக குறைவுதான். காரணம் என்ன? நம்முடைய உள்ளம் அந்த அளவு கல்லா பல் ரான அலா குலூபிஹிம், உலக மோகத்தால், உலக இன்பங்களால், நம்முடைய பாவங்களால் துருவேறி இருக்கின்றன நம்முடைய உள்ளங்களிலே. இந்த உள்ளத்தை சுத்தம் செய்வதற்கு ஆகிரத்துடைய நினைப்பு தேவை, தௌபா தேவை, அல்லாஹுடைய பயம் தேவை. தனிமையிலே அல்லாஹுவை நினைத்து, மறுமையின் தண்டனையை நினைத்து அழ வேண்டும். அதற்கு இந்த கபருடைய நினைவு நமக்கு மிக முக்கியமானது சகோதரர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் சக்கராத்தை எளிதாக்கி வைப்பானாக. கபருடைய அதாபிலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்லோரில் என்னையும் உங்களையும் நாம் இறந்ததற்கு பிறகு நம்மை சேர்த்து வைப்பானாக. வாழும்போதும் நல்லோர்களோடு வாழக்கூடிய நற்பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூமின்கள், முஸ்லிம்களுக்கு எல்லா விதமான உதவிகளையும் ரட்சிப்பையும் தந்தருள்வானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.